ஹாய்ங்க. நம்ம எவ்வளோ தான் மெஷர்மெண்ட் அளவெல்லாம் கரெக்ட்டா போட்டு பண்ணாலும், கேக் பெர்ஃபெக்ட்டா வரமாட்டேங்குது. கீழ அடியில கருகுன மாரி ஆயிருது, இல்லைன்னா மேல கருகுன மாரி ஆயிருது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு அவன 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணி 10 நிமிஷம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பேட்டர் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம கேக் உள்ள வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில காயில் இருக்கு இல்லையா? டாப் அண்ட் பாட்டம் காயிலு. ஃபர்ஸ்ட்டு இந்த மோட்ல வச்சுக்குங்க. இந்த டாப் அண்ட் பாட்டம் காயில் மோட்ல வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு 35 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது வேகம் இருக்கும் இல்லையா? அதை மோடு சேஞ்ச் பண்ணிக்கங்க. பாட்டம் மட்டும் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்க பேக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு கீழேயும் கருகாது, மேலேயும் கருகாம கேக் பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ நான் இந்த கேக் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸுக்கு டாப் அண்ட் பாட்டம் காயில ஆன் பண்ணி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் வேகல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாட்டம் காயில மட்டும் ஒரு 10 மினிட்ஸுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க. பாருங்க, பார்த்தாவே தெரியுது மேலே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட கருகவே இல்லை. இந்த கேக்கை நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தாங்க செஞ்சேன். ஃபஸ்ட்டு ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப் அண்ட் பாட்டம் ராடு ஆனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பாட்டம் ராடு மட்டும் ஆனில் வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே பாருங்கள், கொஞ்சம் கூட தீஞ்சு வரல, சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.